அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குமுதத்துல 21/8/2013 வெளிவந்த இந்துமதியோட தூண்டில் புழுக்கள் என்னும் சிறுகதையை தான் நம்ம வாசிக்க போறோம். இந்துமதியோட கதைனா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் 80களில் இருக்கிற பெண்களுக்கு எப்படி வாசந்தி சிவசங்கரியோட கதையை தேடி தேடி படிப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்துமதியோட கதையும் ரொம்ப விரும்பி படிப்பாங்க. காரணம் என்னன்னா, இவங்க பெண்களுடைய பிரச்சனைகளை வெட்ட வெளிச்சமா வெளியில சொல்லும் போது இறுகி இருந்த அந்த மனசு வலி எல்லாம் ஓரளவுக்கு ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது போன்ற அனுபவங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற பெண்களுக்கு இந்த கதையிலையும் பாத்தீங்கன்னா, இந்த வேலைக்கு போற பெண்கள் படுற கஷ்டம், ஆண்களின் பாலியல் தீண்டலுக்கு உட்கொள்ளும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறாங்க. இது அந்த காலத்துல நடந்தது மட்டும் இல்லைங்க, இந்த காலத்து வரைக்கும் இன்னமும் தொடர்ந்துட்டு தானே இருக்கு. புது டெல்லியில ஓடும் பஸ்ல அந்த பெண்ணை சிதைத்ததற்கும் இது போன்ற சிவகுமார்கள் வெளியில் தெரிய வராமல் ஏசி அறைக்குள் சிதைப்பதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு ஒரு இடத்துல இந்த கதையில சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, கால் நொண்டியான என்னை கூட விடல, கால் தானே நொண்டி, ஆனா உடம்பு நல்லா தானே இருக்குதுன்னு கேட்டாரு. எந்த குறையும் இல்லாம வேக வச்ச தோல் உரிச்ச சேப்பங்கிழங்கு மாதிரி வெள்ளை வெளியேன்னு லட்சணமா இருக்கிற நீ அவரை கண்டுக்காம இருந்தீங்கன்னா விட்டுருவாரா என்ன? பெண்கள் அந்த காலத்துல வேலைக்கு போறது குடும்பத்தின் வறுமையின் காரணமாகவோ அல்லது பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறதால நான் வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற நிலைமையில அன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இருந்தாலுமே இதே போன்ற பிரச்சனைகளை இன்னைக்கு சந்திச்சுன்னு தானே இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான அந்த தொந்தரவுகள், பாலியல் தீண்டல்கள் தொடர்ந்துகிட்டே தானே இருக்கு. அதுக்கு விதிவிலக்கே இல்லையா அப்படின்றதான் நம்மளுக்கு கேட்க தோணும் திரும்ப திரும்ப. இருந்தாலும் இந்த கதை படிக்கும்போது உங்களுக்கு மனசு கண்டிப்பா கனத்து தான் போகும். வேற வழி இல்லை. நாட்டுல நடக்கிற பிரச்சனை தான் இந்த கதையிலையும் சொல்லியிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ கதையை படிக்கலாமா? அன்று காலை சீக்கிரமே விழிப்பு வந்துவிட்டது அவளுக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமையானதால் அலுவலகம் இல்லாதது நிம்மதியாக இருந்தது. இன்று திங்கட்கிழமை, போயாக வேண்டும். 9:30 மணிக்கெல்லாம் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டாக வேண்டும். அதன் பின் உள்ளே நுழைந்து மேனேஜிங் டைரக்டர் எம் சிவகுமார் என பெயர் பலகையிட்ட அறைக்குள் நுழைய வேண்டும். அதை நினைத்த போதே அடிவயிறு சுருண்டது. உள்ளே அமிலும் சுரக்க ஆரம்பித்தது. அவளை கண்டவுடனே அவனது முகம் இறுகும், கண்களில் கோபம் எட்டி பார்க்கும், பேச்சு சுறுசுறுவென்று காந்த தொடங்கும். ஏன் லேட்டு? இல்ல சார், கரெக்டா வந்துட்டேன். என்ன கரெக்டா வந்திருக்க? கடிகாரத்தை பாரு, 10 நிமிஷம் லேட்டு. உங்க கடிகாரம் 10 நிமிஷம் ஃபாஸ்ட் சார். என்றும் கடிகாரத்தை பத்தி எனக்கே சொல்றியா என்று ஆரம்பித்து அரை மணி நேரம் நிற்க வைத்து டியூஷன் எடுப்பான். பின் குறிப்பிட்ட ஒரு ஃபைலை கொண்டு வர செய்வான். அதில் 1000 தப்பு கண்டுபிடித்து முகத்தில் தூக்கி எறியாத குறையாக மேஜை மீது வீசுவான் அல்லது தரையில் விட்டெறிவான். சிதறி பறக்கும் காகிதங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அவள் வெளியே வர வேண்டும். பின் மெதுவாக அத்தனை காகிதங்களையும் அடுக்கி மீண்டும் ஃபைல் பண்ண வேண்டும். ஃபைல்கள் தான் மாறுமே தவிர நிகழ்ச்சிகள் மாறுவதே இல்லை. நாள் தவறாமல் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவள் வேலையில் சேர்ந்து 1 மாதம் ஆகிறது. இந்த 1 மாதத்தில் முதல் 15 நாட்கள் நல்லபடியாதான் போயிற்று. மகா மகா என்று வாய் நிறைய கூப்பிட்டான். சிரித்தவாறே வேலை வாங்கினான். தப்பு செய்தால் மெதுவாக சுட்டி காட்டினான். பாத்துக்க மகா, அடுத்த முறை இந்த தப்பு நடக்க கூடாது. நடக்காது சார், பாத்துக்கிறேன். தட்ஸ் குட். எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிற மகா. தட்டி கொடுக்காத குறையாக சிரித்தான். கிட்டத்தட்ட 15 நாட்கள் இது போல நிம்மதியா தானே போயிற்று. அதன் பின் என்னவாயிற்று? ஏன் இவ்வாறு சிடுசிடுக்கிறான்? என்ன தப்பு செய்தோம்? நினைத்து நினைத்து பார்த்தால் ஒன்றும் பிடிபடவில்லை. யாரிடம் இதை பற்றி பேசுவது என்றும் தெரியவில்லை. அலுவலகத்தில் 10 ஆண்களுக்கிடையே 3 பெண்கள் தான் இருந்தனர். 4வதாகத்தான் இவள் போய் சேர்ந்தாள். இவளுக்கு அவனின் காரியதர்சி வேலை. ஜானகி டெலிபோன் ஆபரேட்டர். கிட்டத்தட்ட இவள் வயசு இருக்கும். குழந்தையாக இருந்த போது போலியோ வலது கால் சூம்பி போய் இழுத்து இழுத்து நடந்தாள்.
விஜயலட்சுமிக்கு கம்ப்யூட்டரில் வேலை, நல்ல கருப்பு ஆனால் கலையான முகம், திறமைசாலி என பேசிக் கொண்டார்கள். மூன்றாவதாக டெய்சி, உயரமும் வாலிபுமாக ஜாதி குதிரை மாதிரி ஆபீஸில் வலம் வருவாள். டெய்சி மேடம், டெய்சி மேடம் என்று எல்லோரும் அவளை சுற்றுவார்கள். எம்டியிடம் எது தேவை என்றாலும் சிபார்சுக்கு இந்த டெய்சியிடம் தான் போவார்கள். என்ன மாயமோ, அவளிடம் கேட்டால் நடந்து விடுவதை இவளும் கவனித்திருக்கிறாள். இந்த 3 பேரிடமோ அல்லது அவர்களில் ஒருவரிடமோ இதை பற்றி பேசி விடுவது என்கிற முடிவுதான் அன்று அவள் அலுவலகம் சென்றாள். அன்றும் அவனிடம் ஃபைல் அடி, முகத்தடி எல்லாம் வாங்கி கொண்டு பகல் சாப்பாட்டு நேரம் வரை காத்திருந்தாள். வழக்கமாக தன் மேஜையிலேயே லஞ்ச் சாப்பிட்டு முடிப்பவள் டிஃபன் பாக்ஸுடன் அவர்கள் மூவரையும் தொடர்ந்து சாப்பாட்டு அறைக்கு போனாள். அவர்களுடன் அமர்ந்து தன் சாப்பாட்டு டப்பாவை திறந்தாள். என்ன மகா, இன்னைக்கு எங்களோட சாப்பிட வந்திருக்க? ஜானகி தான் முதலில் ஆரம்பித்தாள். இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் என்று தயங்கினாள். நீ என்ன கேட்க போறன்னு எங்களுக்கு தெரியும். நீ யா கேட்கணும் தான் இத்தனை நாள் நாங்களும் பேசாமல் இருந்தோம், விஜயலட்சுமி சொன்னாள். நான் கேட்க போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அட, அதையெல்லாம் நாங்களும் அனுபவிச்சவங்க தானே. இது டெய்சி. அப்படின்னா எம்டி உங்களையும் சிடுசிடுத்தாரா? சிடுசிடுக்கிறது, ஃபைல தூக்கி எறிறது எல்லாம் எங்களுக்கும் தான் நடந்துச்சு. ஆனா இப்போ உங்க யார்கிட்டையும் கோபம் காட்டலையே. நாங்க ஆறின கஞ்சி, பழங்கஞ்சி, நீதானே இப்ப பால் பாயாசம். புரியலப்பா. அவருக்கு தர வேண்டியது நீ இன்னும் தரல, அதான் சிடுசிடுக்கிறாரு. தந்தா சரியா போயிடுவாரு. அவருக்கு தர என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் நீ இல்ல? ஜானகி என்று அதிர்ந்தாள் அவள். கால் நொண்டியான என்னை கூட விடல. கால் தானே நொண்டி, ஆனா உடம்பு நல்லா தானே இருக்குன்னு கேட்டாரு. எந்த குறையும் இல்லாம வேக வச்சு தோல் உரிச்ச சேப்பங்கிழங்கு மாதிரி வெள்ளை வெளியேன்னு லட்சணமா இருக்கிற நீ அவரை கண்டுக்காம இருந்தீன்னா விட்டுடுவாரா? இதை கேட்டதும் அவள் மனது பதறிற்று, உள்ளுக்குள் துடித்தது. அப்படியானால் அத்தனை கோபமும் அதற்குத்தானா? பின்ன வேற எதுக்கு? பார்க்க நல்லா இருக்கான், பணக்காரன், ஆபீஸ்க்கு சொந்தக்காரன். அப்படிப்பட்டவனை அவங்கிட்ட நீ வேலை செய்யற நீ கண்டுக்கலன்னா தாங்குவானா? ஈகோ விட்டுருமா? ஆபீஸ் வேலை செய்யத்தானே வந்தேன். ஆபீஸ் வேலையில் இதுவும் தான் அடக்கம். அப்படின்னா நீங்கெல்லாம்? மருட்சியோடு முகம் வெளியிற குரல் கரகரக்க கேட்டவளுக்கு டெய்சி பதில் சொன்னாள். இத பாரு மகா, நாங்க 3 பேருமே வித்தவுட் இல்ல. இந்த சிவகுமார் மட்டும் இல்ல மகா, ஆபீஸ் மகளிர் மட்டத்துல வர நாசர் போல இருப்பாங்க. ஆனா நாம ரேவதியோ, ஊர்வசியோ, ரோகிணியோ கிடையாது. அது சினிமா படம், அவங்களோடது நடிப்பு. ஆனா நம்முடையது நிஜம். நிஜம் எப்போதும் கசக்கும், சுடும் என்ற டெய்சியின் குரல் இறங்கி தழுத்தழுத்ததை உணர்ந்தாள் அவள். என்ன செய்யறது மகா, வேலை அவசியம், தேவைன்னு தானே வர்றோம். வரும்போது வீட்டு நிலைமையை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. நம்ம தேவையும் இயலாமையும் புரியும் போது அதை உபயோகப்படுத்திக்கிறாங்க. வழி இல்லைன்னா விட்டு கொடுக்கணும், வழி இருந்துச்சுன்னா எட்டி உதைச்சிட்டு போகலாம். இன்னும் 10 நாள் பார்ப்பான், நீ ஒத்து வரலன்னா வேலையை விட்டு போம்பான். விட்டு கொடுக்க போறியா இல்லாட்டி எட்டி உதைக்க போறியான்னு உன்னை பொறுத்த விஷயம் மகா. அன்று இரவு முழுவதும் தூங்காமல் தவித்தாள் அவள். இப்படி ஒரு வேலையில் இருக்க வேண்டுமா என்று தோன்றியது. ஏற்கனவே 1 வருடம் வீட்டில் இருந்தாயிற்று. படிப்பிற்கு சம்பந்தமில்லாத நிறைய வேலைகள் செய்தாயிற்று. விற்பனை பெண்கள் வேலையெல்லாம் கூட பார்த்தாயிற்று. அங்கெல்லாம் கூட சின்ன சின்னதா இது போன்ற தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்தன. அவர்கள் யாரும் முதலாளிகள் இல்லாத காரணத்தினால் முறைப்பிலும் அதட்டிலும் அடக்க முடிந்தது. ஆனால் இங்கு
முதலாளியே இப்படி செய்கிற போது அவனுக்கு இணங்கி வேலையில் இருக்கத்தான் வேண்டுமா? அம்மாவிடம் சொன்னால் அரண்டு போவாள். ஏற்கனவே 10 மாத வாடகை பாக்கி. சாமான்களை எடுத்து வெளியில் வைக்கிற நிலைமையில்தான் இந்த வேலை கிடைத்தது. உடனடியாக வேலையை காரணம் காட்டி வீட்டை தக்க வைத்துக் கொண்டாயிற்று. இப்போது வேலை இல்லை என்றால் வீட்டின் சொந்தக்காரர் வாரி வெளியில் வீச தயங்கவே மாட்டார். ஜானகியும் விஜயலட்சுமியும் டெய்சியும் கூட இது போன்ற சங்கடங்களுக்காகத்தான் பெரிதான சங்கடத்தை சகித்துக் கொண்டிருக்கிறார்களோ? புது டெல்லியில் ஓடும் பஸ்ஸில் அந்த பெண்ணை சிதைத்ததற்கும் இது போன்ற சிவகுமார்கள் வெளியில் தெரிய வராமல் ஏசி அறைக்குள் சிதைப்பதற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? விழிகளின் ஓரம் நனைந்து தலையணையில் வழிந்த போது பக்கத்து போஷன் கடிகாரத்தில் மணி 3 அடிப்பது கேட்டது. மறுநாள் காலை முடிவு செய்ய இயலாத குழப்பத்துடனே அலுவலகம் கிளம்பினாள். டிஃபன் பாக்ஸை புடவை தலைப்பால் துடைத்து அவளிடம் நீட்டிய அம்மா அவள் முகத்தை பார்த்து கொண்டே சொன்னாள், ரேஷன் அரிசி தீர்ந்து போச்சு மகா. வீட்டுல 5 பேர் சாப்பிடுறோம். 1ஆம் தேதிக்கு மேலதான் மறுபடியும் ரேஷன் அரிசி கிடைக்கும். ஆபீஸ் போற போது நாடார் கடையில 10 கிலோ அரிசிக்கு சொல்லிட்டு போ. சம்பளம் வாங்கினதும் பணம் தரத்தா சொல்லு. அம்மாவை ஏறிட்டாள். என்ன மகா பார்க்கிற? ஒண்ணுமில்லம்மா, கதவை போட்டுக்கோ, மளிகை கடையில சொல்லிட்டு போறேன் என்று கூறிய போது போராட்டம் நின்று ஒரு முடிவிற்கு வந்தவளாக படியிறங்கி மெல்ல தெருவில் நடக்க ஆரம்பித்தாள் அவள். அவ்வளவுதாங்க இந்த கதை. இப்படிதாங்க கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையோட வழி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.